என் அருமை சொந்தங்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, ஒரு எளிய மகன் சீமான் இந்த இடத்தில் பேசுகிறான் என்று கூட ஒரு சுவரொட்டி இல்லை. ஆனால் எத்தனை ஆயிரக்கணக்கான என் இன சொந்தங்கள் இங்கே கூடி நிற்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு காசு கொடுத்து கூட்டிக்கிட்டு வர வேண்டும். ஆடு மாடுகளை வண்டியில் ஏற்றி வருவது போல ஏற்றி வருவார்கள். 200 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் குவாட்டரும் அதோடு ஒரு பிரியாணியும் கொடுக்க வேண்டும். தலைவர் பேசுகிற போது எல்லோரும் அந்த பக்கம் திரும்பி போய் கொண்டிருப்பார்கள். நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள். சீமான் ஏன் சத்தமாக பேசுகிறார்? அவரும் அவர் தம்பி தங்கைகளும் சத்தமாக பேசுகிறார். சத்தியத்தை பேசுவோம், கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். உண்மையை பேசுவோம், அதை ஓங்கி பேசுவோம். நீ உண்மையை பேசு, அதை உறுதியாக பேசு, அதை உறக்க பேசு, அதை இறுதி வரை பேசு. நீதான் வீரன் என்று எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள். உன்னிடத்தில் உன் வரலாறு இருக்கா? இல்லை. எங்கே? நீ வல்லபாய் பட்டேலை படிப்பாய், உன் பாட்டன் வ.உ.சி.யை படிப்பாயா? நீ ஜான்சிராணி லட்சுமிபாயை படிப்பாய், உன் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரை படிப்பாயா? மாட்டாய். நீ வீரன் என்றாலே சிவாஜி மராட்டிய மன்னனை படிப்பாய், அதான் உன் வரலாறு. ஆனால் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், வீரன் அழகுமுத்துக்கோன், பண்டார வன்னியன், பெரும்பிடுகு முத்தரையர் இவரெல்லாம் யாரு? மாமன்னர் மருதுவர்கள் எல்லாம் வீரர்கள் இல்லையா? அவன் வாழும் வேலும் என்றான். நம்ம பாட்டைங்க ஒட்டடை குச்சி வச்சு விட்டு ஒட்டை அடிச்சுருந்தாங்களா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜி வீரன் என்றால் 8 மாதம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுவாண்டிக்கு பேர் என்னடா? தூக்கில தொங்கினான் என் பாட்டன் தீரன், தூக்கில தொங்கினான் என் பாட்டன் மருதுபாண்டி, தூக்கில தொங்கினார் மாமன்னர் கட்டபொம்மன். இந்த மண்ணின் விடுதலைக்கு எனக்கு வந்து நாட்டுப்பட்டலாம் சொல்லாத. ஆனால் அவனுடைய வாரிசுகள் இன்றைக்கு உன் இனத்தின் பெருமையை பாரடா. வள்ளல்கள் இருந்திருக்கிறார்கள். நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலா இருந்தது உன் இனத்தில் தானடா. பாரி, ஓரி, பிகாரி, பேகன, ஆய் நல்லி, அதிகமான என்று கடையில் வள்ளல்கள். அந்த வள்ளலின் வாரிசா நீ? வள்ளலின் வாரிசா 366 கிராமத்தை தன் நாட்டு குடிகளுக்கு எழுதி வைத்தான் பாரி. அவன் புகழ் பாடப்படவில்லை, புகழ் உலகில் எவனும் பேசல. நாட்டு மக்களுக்கு அவன் எல்லா கிராமங்களையும் எழுதி கொடுத்துட்டான், பாராட்டல. எப்போது என் பாட்டன் பாரி வள்ளலாக போற்றப்படுகிறான்? கேட்கும் திறனற்ற முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி போனான், அவன் சிறந்த கொடையாளியாகிவிட்டான். அங்கே என்ன தெரிகிறது? தமிழன் மனிதநேயவாதி அல்ல, உயிர்மை நேயன் என்று அந்த உணர்வை நீ பார்க்கணும். நாங்கள் உலகம் தழுவி நேசித்த மக்கள். எங்களை வந்து பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், இனவெறியர், சரங்கு சொரியர் எல்லாம் சொல்லிட்டு கூடாது. நாங்கள் செய்வது இனவெறிப்பு அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசியத்தின் இறையாண்மை அரசியல். தமிழர் நிலத்தை தமிழரை ஆள வேண்டும் என்பது மாநில உரிமையிலே முதன்மையான உரிமை. எல்லா மொழிவழி தேசிய இனங்கள், ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் நிலங்கள் பிரித்தாகிவிட்டது. இது என் நிலம், இது என் நாடு, என் மண். இங்கே வாழுகிற உரிமை எவருக்கும், ஆளுகிற உரிமை தமிழ் மகனுக்குத்தான், தமிழ் மகளுக்குத்தான். நான் ஆளும்போது என்ன நடக்கும்? என் மொழி மீளும், என் இனம் எழும், என் நிலத்தில் வளம் இருக்கும், நீர் இருக்கும், மலை இருக்கும், காடு இருக்கும். நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் சிங்களன் என் மீனவனை தொற்றுவான ஒரு தொற்றான வரா. மிதக்க விடுவேன், நடுக்கடல்ல தெரிக்க விடுவேன். என்னங்க இப்படி பேசுறாரு? விட்டவர் மகன்டா நானு. நீ என்ன நினைக்கிறேன்? அன்னைக்கு சொன்னது என்னைக்கு? என் இனத்தை தொட்டால் எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்குவோம். இவங்களை மாதிரி ஓட்டு கேட்குற ஆள் நினச்சா நீ? நான் வந்தா குடும்பத்துக்கு 1000 கொடுக்குறேன். நான் வந்தா உங்களுக்கெல்லாம் இதுதான்
நான் தரமாட்டேப்பா, தரமாட்டேன். இலவசம்ங்கிற வார்த்தை இல்லாத ஒழிப்பேன். தன்மானமிக்க தமிழினத்தை 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்த வைக்க மாட்டேன். என்ன செய்வாய்? நானே வேளாண்மை செய்வேன். ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன். அவன் சிரிப்பான், சிரிப்பான். ஐயா என்ன ஆடு மாடு மேய்க்க சொல்ற? டே இங்க வாடா, உங்க ஆட்சியில் வீட்டுக்கு விட்டு நாட்டுக்கோழி கொடுத்தீங்களடா, ஆடு கொடுத்தீங்களடா, மாடு கொடுத்தீங்களா? எது கொடுத்த? வீட்டில் வளர்க்க. வீட்டில் வளர்த்தா வறுமை போகும்டா. வீட்டில் வளர்க்க கொடுத்தா முட்டாள், நான் நாட்டில் வளர்ப்பேன்னு சொல்கிறேன் முட்டாள். தட்சால் முட்டாள். அதுக்கு சிரிப்பு. மீட்டு மீட்டு இப்போ தாப்பா காதில் ஏதோ, ஏன்னா ரொம்ப நாளாக ஒன் சைட் லவ்வாக இருந்துருச்சு. நானே காதல் இப்ப 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 எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஐ ஆம் வெரி ஹாப்பி. பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அண்ணன் என்ன நினைக்கிறேன், சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மைத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏ கிரேட் ஆசிரியர் எங்கே போஸ்டிங் போடுறீங்க? சிட்டியில். தூக்குடா, அங்கே போடுறா. சிற்றூரில் போடுறா. சிற்றூர் இங்கே ஒரு சி கிளாஸ் தேர்ட் கிரேட் ஆசிரியரை தான் கிராமத்தில் போடுவான். உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆசிரியர் பள்ளியில் படிச்சிருப்பீங்க. ஒரு பாடத்தை ஒவ்வொருத்தர் ஆசிரியர் பள்ளியில் படித்து வந்தவங்க. நாங்கள் எல்லா பாடத்தையும் ஒரே ஆசிரியர் தான் நடத்துவார். எனக்கு இங்கிலீஷ் எடுத்து விடுறது எப்படி தெரியுமில்ல? ஏ வர தீ வர இடத்துல தீ போடணும் சீமான், ஆன் வர இடத்துல ஆன் போடணும். ஐயா எந்தெந்த இடத்துல தீ வரும், ஏன் எந்தெந்த இடத்துல ஆன் உட்கார்ப்ப, ஏன் அவருக்கு தெரியல. உண்மையிலேயே குறை சொல்லல, தெரியல. ஏன்னா அப்படித்தான். நீங்கள் உங்களுக்கு கழிவறை இருக்கும், கரும்பலகை இருக்கும். எங்களுக்கும் அப்படி கிடையாது. சோகத்திலே சும்மா நாங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு கிடப்போம். மேற்கூரை இருக்காது. அப்போ அதில் என்ன பண்ணணும்? மாற்றணும். வரும்போது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், பசுஞ்சோலை பள்ளி, அங்கேயே விளையாட்டு திடல், அருகிலேயே பெரிய பண்ணை. என்ன பண்ண? ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை எல்லாம் இருக்கும். என் பிள்ளைக்கு நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன். பார்த்துக்க, பண்ணையாக வளர்ப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன், இவங்க மாதிரி காலையில் உணவு குழந்தைகளுக்கு அப்படிலாம் கிடையாது. காலையில் உப்புமா உப்புமா போடுறாலும் அந்த உப்புமாலாம் கிடையாது. மாடு நானே வளர்ப்பேன். என் பிள்ளைகளுக்கு போத மற்றதை விற்பேன். நானே பால்கோவா தயாரிப்பேன், வெண்ணெய் தயாரிப்பேன், நெய் தயாரிப்பேன், தயிர். என்ன பண்ணுவேன், ஒரு ஃபேக்ட்ரி 2000 ஏக்கரில் மாடு. கற்பனை பண்ணி பாரு, மேய்து மாட்டுக்கு தீவனம் அங்கே வளர்ப்பேன். 100 ஏக்கரில் 10 ஏக்கர் குளம், 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் குளம் வெட்டி அம்பாடு குடிச்சுன்னு மேய்ஞ்சி திரிவான். நீ உள்ளே போய் கள்ளவெட்டில் அறிய முடியாது, கொண்டே வருவேன். சுற்றி ஆக வச்சு கம்பிக்கு மேலே அடுக்கு பார்க்கலாம். எல்லாம் மேய் பால் அந்த மாடு சாணம் போடும், சாணத்தை எடுப்பேன். ஆடு பண்ண வச்சுருப்பேன், புழுக்க போடும் எடுப்பேன். தின்னுட்டுக்கு இலை கழிவை போடும் எடுப்பேன். 100 ஏக்கரில் அங்கே பக்கத்தில் ஒரு குப்பை கிடங்கு வெட்டி வச்சுருப்பேன், கொட்டிடுவேன். அப்படியே மக்க வைப்பேன். அதுக்குள்ளேருந்து மீத்தேன் எடுப்பேன், ஈத்தேன் எடுப்பேன், பயோகேஸ் எடுப்பேன். இந்த ஓஎன்ஜிஸ்லாம் வாங்கி உதச்சி மாற்று இருக்கு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுத்து, மாற்று. அந்த இடத்துல போடுறா சூரிய ஒளியில் மின்தகடு, சூரிய ஒளி மின்பாங்க. காற்றாலை போடுறா, காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், கடல் அலையில் மின்சாரம். ஜப்பான், ஆஸ்திரேலியா, அரபு நாடுகளில் கடல் அலையில் தயாரிக்க முடியாதா? எதுக்கு நீ அணுகுலையை கட்டிட்டு அழுகிற? எதுக்கு என் நிலக்கரி தாயின் உடம்ப போட்டு கீறிக்கிட்டு கிடக்குற? எதுக்கு? ஏன் செய்கிற? இது தீர்ந்து விடுகிற வளம். நிலக்கரி தீர்ந்து விடும். ஆனால் காற்றாலை தீருமா? தீராது. கடல் அலை தீருமா? தீராத வளம். சூரிய ஒளியில் மின்புங்கா தீராத வளம். இவன் உண்மையிலே எதுக்கு விளைநிலத்தை பறிக்கிறான்? சூரிய ஒளியில் மின்தகடு போட. எவ்வளவு பெரிய பாலைவனம் இருக்கு, டெசர்ட். போடுறா 365 நாளில் 360 நாள் 60 நாளைக்கு மேகமூட்டமே இல்லாத வெயில் கிடைக்குங்கிறான். போடுங்க, போடு. என்ன ஓட தகட கழுவ தண்ணி தானே. நீ தான் பெரிய தண்ணி எங்கே வச்சிருக்கில்ல, எங்கே தண்ணி இருக்கோ அங்கேருந்து பெரிய ராட்சச குழாயில் கொண்டாந்து ஊற்றி கழுவு. இல்லைன்னா காற்றை வச்சு அடித்து அப்படியே கழுவி விடு, தொடச்சி விடு. தூசியை செய்ய முடியாதா? ஏன் செய்ய மாட்டான். இந்த விளைநிலத்தை பறிப்பான், விளைநிலத்தையே பறிப்பான்.
எல்லாரும் நீ போட்டு சோலார் பேனல் போட்டு வச்சு தனியாக இருக்குது, வந்தவனே அரசுடைய மேக்கி வெள்ள விடாண்டு எல்லா பேரும் ஓடுறான் அப்படின்னு சேட்டை. நீ ஆழமாக கவனி. ஆபத்தான அனல் மின்சாரம், உலர் சாம்பலை கொட்டி அனல் மின் நிலையம் இருக்கிற இடங்கள்லாம் வைப்பார். உலர் சாம்பல் முழுக்க சாம்பலை சுவாச்சிட்டு இருப்பான். சாப்பாடு பூரா சாம்பல். நான் கருப்பு காரில் போயிட்டு திரும்பும்போது வெள்ளை காராக வருவேன். உண்மையிலே சிரிக்காத, உண்மையிலேயே வா, எண்ணூருக்கு என்னோட வா. எல்லாத்தையும் நேரில் பார்த்தவன். எந்த பிரச்சனைக்கு இந்த மகன் நிக்கல, என் தம்பி தங்கச்சி நிக்கல. இந்த நாட்டில் எந்த பிரச்சனாலும் முதல் நான் தான். என்ன சொல்ல வரேன், எல்லாவற்றுக்கும் உங்களோடு நான் நின்று இருக்கிறேன். இந்த தேர்தலில் இந்த மகனோடு நீங்கள் எல்லாரும் நின்றுங்கள், அவ்வளவுதான் சொல்றேன். காவிரிக்கு போராடினேன், மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், எல்லாவற்றுக்கும் இந்த மக்களோட மக்களாக நின்று போராடிய கூட்டம் இந்த கூட்டம். இதற்கு இது என் மண், என் மக்கள். மீனவர் பிரச்சனை, அது மாணவர் பிரச்சனை, அது விவசாயி பிரச்சனை, அது தானி ஓட்ட பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, மருத்துவர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை இல்லை. இது என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நீ பாரு, பார்க்கிற திசையெல்லாம் வேளாண்மை கூட்டு பண்ண. உள்ள வந்தீங்கன்னா மீன் கிடைக்கும், வாத்துக்கறி, இந்த வாத்து வளர்க்குறேன், வேற என்ன வேணும், பன்னி, இந்த பன்னிக்கறி இருக்குது, வேற என்ன வேணும், வேற என்ன, நாட்டுக்கோழி, இந்த நாட்டுக்கோழி இருக்குது, வேற என்ன வரும், எல்லாம் இருக்கு, எல்லாம் வளர்ப்பேன். கீரையில் எல்லா கீரை வகை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணி எல்லாம் வளர்ப்பேன். கூட்டு பண்ணை முறை இதை செய்ய சொன்னது என்னுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். ஈழத்தில் செய்து காட்டியவன் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். பொருளாதாரம் எங்க இருக்கு? வேளாண்மை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பசுமை தற்சார்பு பொருளாதாரம் தான் நாட்டை நிரந்தர பசியை போக்கும், வறுமை எளிமையை போக்கும். உனக்கு எளிதாக சொல்றேன், மாட்டை வந்து மாட்டு சாணத்தை எடுத்து ட்ரக்கில் வண்டியில் போடுறதுக்கு எஜுகேஷன் அதுக்கு தேவையில்லை. மாட்டு எத்தனை லிட்டர் பால் கறந்துருக்குன்னு என்றதுக்கு படிப்பு தேவைப்படுது. படித்தவனுக்கு அங்கே வேலை, படிக்காதவனுக்கு அங்கே வேலை. உனக்கு புரியுதா? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இந்த தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இப்பயும் இதை பேசிட்டு இருக்கான். இதை பேசி பேசி மண்டைக்கில் போனாதான் நீ ஓட்ட போடுவ. நான் ஜெயிச்சா தானே கொண்டு வர முடியும். இந்திய நாடாளுமன்றத்தில் போய் என்ன பேசுவ? திமுக போய் எதையும் பேசல, அதிமுக போய் பேசல. இவ என்ன 39 உறுப்பினர் கொண்டு போய் என்ன பேச்சு திமுக சொல்லு? இந்த நிலம் இழந்து விட்ட உரிமையை என் பிள்ளைகள் பேசுவார்கள். இருக்கிற உரிமையை பாதுகாக்க சண்டை போடுவார்கள். இத்தனை மாநில மொழிகள், சின்ன சின்ன நாடுகளில் பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கிறது. சிங்கப்பூருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என் வரி அவனுக்கு இருக்குதா? என் வாக்கு அவனுக்கு இருக்குதா? அந்த நிலத்தின் விடுதலைக்கு நான் போராடினேனா? இல்லை. ஆனால் அவன் என் தாய்மொழியை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறான். சிங்கப்பூரில் இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு பறந்து வந்தால் தமிழிலே அறிவிப்பு செய்கிறான். அரபு நாட்டிலிருந்து நான் வந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்கு. எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரிலிருந்து நான் பறந்து போனால் இந்தி, இங்கிலீஷ், பெங்காலி, குங்காலின்னு வைத்துக்கணி வந்து உட்கார்ந்தவன ஒரு வண்டி பறக்காது. தமிழ் அறிவிப்பு செய். இந்த கடையெல்லாம் தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? பாரு, ஒரு இடத்துல தமிழ் தமிழ் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கத்தியவர் பிறந்த ஊர்ல எங்க இருக்கு தமிழ் பாரு. ஒரு தடவை படிச்சு காட்டு, படிச்சு காட்டு, படி, ஒரு தடவை படி. அது என்னன்னு அஜித் மென்ஸ் வேர், இங்க பாரு, மெடிக்கல்ஸ் ஜேகே மெடிக்கல்ஸ். அப்ப எப்படி மெடிக்கல்ஸ்ல என்ன எழுத்துல எழுதியிருக்கு? தமிழ் எழுத்துல. உச்சரிப்பு என்ன? ஆங்கிலம். இது இந்த அஜித் மென் வேற எழுத்துல என்ன? தமிழ். ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். அவன் இங்கிலீஷ்காரன், நீ தங்கிலீஷ்காரன். தட்ஸ் ஆல். உன் இனத்தை நீ அழிய விட்டு விட்டாய், தொலைத்து விட்டாய். உன் தாய் மரண படுக்கையில் கிடக்கிறாள். உன் தமிழ் தாய் உலகின் மூத்தவள், எல்லா மொழிகளின் ஆதிமொழி தமிழ்.
அதை அழிய விட்டு விட்டாய். 22 மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருந்தால் இந்தியா அழிஞ்சுருமா, மூழ்கிருமா? தமிழன் வரியை எடுத்து கொண்டு போறாய். 2 வரி கடிதம் தமிழ்ல எழுதி 2 வரி எழுதி அனுப்ப முடியாதா? எதற்கு இந்தி இங்கிலீஷ்? ஏன்? எப்படி இருக்கு? இந்திய நாட்டின் வருவாயை நிறைப்பதில் 2வது இடத்திற்கிற தமிழ்நாடு. தமிழர்கள் நாங்கள் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டிடத்திலே இந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு. ஏன் என் தாய்மொழியில் கல்வெட்டு வைத்து எங்களை மதிக்கல? நீ என் தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கல. 39 உறுப்பினரை கொண்டு போன தமிழ் இனத்தின் தாழ இனத்து தலைவர் மகன் ஒன்றும் பேசல. திராவிட மாடல் ஒன்றும் பேசல. திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடல்ங்கிறது இங்கிலீஷு, திராவிட மாடல் தமிழ் வாழ்க. எப்படி இருக்கு? இவங்க எழுதி வச்சிருக்காங்க பாரு, ஊருக்கு நம்ம தமிழ்ல இருக்கும். விழுப்புரம் இங்கிலீஷ்ல, நம்ம தமிழ்ல, சென்னை இங்கிலீஷ்ல. இதாண்டா தங்கிலீஷு. கருவாட்டி சாம்பார். அதான் பயமா இருக்கு. ஏன்னா எல்லா பனையும் மொட்டையாயிரும். எத்தனை மட்டையை வெட்டுறது? அதுதான் நீ அண்ணன் சொல்றதுக்கு நீ புரட்சிங்கிறது ஒரு தலைகீழ் மாற்றம். எல்லாத்தையும் புரட்டிடணும். சும்மா இவங்கள மாதிரி வச்சுக்கிட்டு மக்கள் கோச்சுப்பாங்களோ, நமக்கு ஓட்டு போடுவாங்களோ. போட்டா போடு, போடலன்னா போவா. நட்டம் எனக்கு இல்லை, நட்டம் எனக்கு இல்லை, உனக்கு இல்லை, உனக்கு தான், உனக்கு தான். எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்னது, நமக்கென்று வரலாறு இல்லை, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது வரட்டும்னாரு. அது மாதிரி நமக்கு உனக்கென்ற அரசியல் அதிகாரம் இல்லை, அதை நோக்கி அதை அடைவதற்காக ஒரு அண்ணன், உன் உடன் பிறந்தவன், உன் சித்தப்பன், உன் மாமன் கத்தி செத்தான் என்ற வரலாறாவது இந்த நிலத்தில் பதிவு. அது நீ போடு, போடாம போடு. நீ உதயநிதிக்கு போடு, அப்புறம் இன்ப நிதிக்கு போடு. உனக்கு துன்ப நிதி, அவனுக்கு இன்ப நிதி. போ போ. இந்த காங்கிரஸுக்கு போடு. காங்கிரஸ் எதுக்குடா காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு சொல்ற? விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி காங்கிரஸ். 80 கோடி ஏழை, 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பசியோடு பல கோடி குழந்தைகள் பசியோடு படுக்க போகிறார்கள். நாடடா இது? நாடாது. அறிவை வித்துவிட்ட, மருத்துவத்தை வித்துவிட்ட நீ அறிவை வேற தனியார் கொடுத்துட்ட. தனியார்கிட்ட போ. மருத்துவம் தனியார் போய் படுத்துக்க. தண்ணி தனியார் விப்பா வாங்கி குடிச்சுக்க. இது நாடா சுடுகாடாது? ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பும் கடமையும். பொறுப்பற்ற அரசு, தரமற்ற அரசு. இல்லை, இப்போ கல்வி இலவசமாக தானே இருக்கு, இப்போ மருத்துவம் இலவசமாக தானே இருக்குல்ல. உனக்கு தான் முடியல, இல்லை இங்கே வந்து படு. ஏன் அப்போலோக்கு போற? ஏன் காவிரிக்கு போற? இங்கே வா, இங்கே வா வா. ஏன் உன் பிள்ளை அங்கே போய் படிக்க வைக்கிற? அரசு பள்ளிக்கூடத்தில் சேரு, அரசு 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 கல்லூரியில் சேரு பார்ப்போம். வாய்ப்பு இல்லை. மாற்றணும்னா சும்மா வாயிட்டு மாற்றணும் பேசிட்டு கூடாது. நீங்க எப்படி கருதுறாங்க தெரியுமில்ல? இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு சீமானுக்கு எதுக்கு ஓட்டு? 26ல் பார்த்துக்கலாம். இப்படித்தானா 13 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கியா? இப்படித்தான் பார்த்துக்கிட்டியா? அது பிஜேபி வந்துடும். சீமானுக்கு போட்டோம்னா பிஜேபி என்னையா ஒரு புது விதியா இருக்கு. சீமானுக்கு போட்டா சீமான் தான் ஏன் வருவான்? எனக்கு போட்டா பிஜேபி எப்படியா வரும்? பயம் வந்துடும். பாருங்க, நீங்க இந்த இது போட்டியில் இருக்கிறத பாருங்க. பாரதிய ஜனதா அது ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு கட்சியை, மத கட்சியை, கூட இருக்கிற புறம் ஜாதி கட்சி. என்ன சிரிக்கிறா? ஜாதி கட்சியை இது. இவன் இங்கிட்டு ஒரு கோஷி எப்படி தெரியுமில்ல? ஒரு சொல்லுவான ஊரில் ஒருத்தன், புலி வருது, நான் படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிறீங்க. அது திமுக கூட்டணி. எல்லாரும் எல்லா கட்சியும் என் கூட வந்துரு. புலி வருது. எந்த புலி? இந்த புலி தான். பயந்துக்கிட்டு நடிங்கிட்டு இப்ப என்ன தெரியுமில்ல? ஒரு வாரத்துக்கு யாரும் சீமான காட்டிடாதே, பேச்சை போட்டாதே. அதெல்லாம் அந்த காலம். இப்ப நான் பேசிட்டு இருந்த வண்டிக்கு போறதுக்குள்ள என் பேச்சை எனக்கு அனுப்புறான் லண்டன்ல.
இப்ப எத்தனை பேர் நேரால பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? போய்கிட்டு இருக்கு தம்பி. உலகம் உள்ளங்கையில் இருக்கு தம்பி, உலகம் உள்ளங்கையில் இருக்கு. எதுக்கு எதுக்கு வேளாண்மையை பிடிச்சுக்கிட்டு அண்ணன் அப்படியே நிற்கிறேன்? வேளாண்மை அரசு பண்ணி ஆக்கணும்டா, நிலத்தை வெட்டி வெளியேறக்கூடாது, வேளாண்மை கைவிட்டனாலாம் பிச்சை எடுக்கிறீங்க. உள்ளங்கையில் உன்னிடத்திலே உலகத்தை கொண்டு வந்து விஞ்ஞானி தந்திருக்கலாம். ஆனால் உணவை உன் உள்ளங்கையில் உணம் தரணும்னா அது உழவர் குடியால தான் முடியும். நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடலாம், அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு எங்கள் ஆத்தால அப்பனும் தான் போடணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஏன் புரியுதுனா, சாப்ட்வேர் உலகின் பிதாமகன் பில்கேட்ஸ் 2,50,000 ஏக்கரில் விவசாயம் பண்றான் அமெரிக்கால. அதான் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் என்னுடைய பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் சென்று இந்த மண் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க போராடுவார்கள், பேசுவார்கள். எங்க அன்னை தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆக வேண்டும். தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு எல்லா மாநில மொழிகளும் ஆட்சி மொழியாக இருக்கணும். அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்களின் மொழி ஆட்சி மொழி. தொடர்புக்கு ஆங்கிலம் இருக்கலாம். தொடர்புக்கு கெடுவாய்ப்பாக வெள்ளக்காரனமலை ஆண்டுட்டான். உலகம் முழுமைக்கு அது ஒரு இணைப்பு மொழியாக இருக்குது, பயன்படுத்திக் கொள்வோம். அவ்வளவுதான்.